நம்ம சிவபித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் ஐயா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கின்ற பதிவை ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, ஞானம் ஒரு மனிதனுக்கு கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்தில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அவன் உள்ளதை உள்ளபடி அறிந்து கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றிருக்கின்றான் அப்படிங்கிறது அவ்விடத்திலே பொருள் கொள்ள வேண்டும். காரணம், எல்லா உயிர்களோடும் அந்த நீக்கமற நிறைந்த பரம்பொருள் நீக்க முடியாத வகையிலே, யாரும் அறியாத வகையிலே பொருந்தி இருக்கிறார் அப்படிங்கிறத எல்லா ஞானியர்களும் எடுத்து கூறுவார்கள். இப்போ பல ஆயிரம் கோடி உயிர்கள் இங்கு இருக்கின்றன. மனித உயிரோடு மட்டும்தான் அந்த சிவம் கூடியிருக்கிறதா அப்படின்னு கேட்டால், பொருந்தி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், அவ்வுயிரோடு மட்டுமல்ல, மனிதன் அல்லாது நாம் காண்கின்ற எல்லா பொருளிலும் நிலை கொண்டிருக்கின்ற அந்த உயிரோடு நீக்கமற நிறைந்திருப்பது அந்த சிவம் என்னும் பேராற்றல் அப்படிங்கிறத ஒரு மனிதன் உணர முற்படுகின்றான், உணர்கிறான். அப்படிங்கும் போதே அந்த ஆன்மீகத்திலே ஒரு உயரிய நிலையை நோக்கி அவன் சென்று கொண்டிருக்கிறான் என்பது பொருள். அவ்வாறு நம்மால் உணர முடிகிறதா என்பதை பாருங்கள். அதுவே அவ்விடத்திலே பெரிய விஷயமாக கருதப்படும். ஒரு மனிதன் இந்த விஷயத்தை உணர்ந்து தனக்குள் தன் உயிரோடு நீக்கமற நிறைந்திருக்கின்ற அல்லது உயிராய் பொருந்தி இருக்கின்ற சிவத்தை உணர்ந்து கொள்கிறான். அப்படிங்கிற பட்சத்தில் அவனை வியாபித்திருக்கின்ற, அவனை சூழ்ந்திருக்கின்ற அந்த அஞ்ஞானம் என்னும் அழுக்கு அப்படிங்கிறது நீங்கும். அம்மனிதனுக்கு ஞானம் அப்படிங்கிறது சிதிக்கும் அப்படிங்கிறத எப்போவுமே மனதில் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரே ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லுவாங்க. திருமந்திரத்தில் கூட இந்த பாடல் உண்டு. அவனும் அவனும் அவனை அறியார், அவனை அறியில் அறிவானும் இல்லை, அவனும் அவனும் அவனை அறியில் அவனும் அவனும் அவன் இவனாமே. இதில் பொதுவாக நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம சிந்தையில் சிவம் இருப்பதை உணராமலே இருப்போம். அதனால் பார்த்திங்கன்னா, புற வழியில் நம்ம பக்தி அப்படிங்கிறத சரியை கிரியை இந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபட்டு இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆவல் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அதை செய்யும் போது நமக்குள்ளே இருக்கக்கூடிய பரம்பொருளை உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, வெகு சிலரால் மட்டுமே முடிகிறது அப்படிங்கிறத அதற்கு பதிலாக கூறுவார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி யார் ஒருவர் இறைவன் அந்த சிவம் நமது உள்ளத்துக்குள் இருக்கிறது, நீக்கமற நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறாரோ, அவன் வேறாக இல்லை, அப்பொருள் வேறாக இல்லை அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறாரோ, அந்த சமயத்தில் அறிபவனும் அறிவிக்கின்றவனும் தனித்தனி அல்ல அப்படிங்கிற அந்த பேதமே அவ்விடத்தில் இல்லாமல் போகும் அப்படிங்கிறதையும் தான் திருமந்திரம் நமக்கு எடுத்து சொல்லுது. பொதுவாக இந்த அறிபவன் அறிவிப்பவன் அப்படிங்கிற ஒரு கலை சொற்கள் பயன்படுத்தப்படுவோம். அதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். ரொம்ப சிறப்பு என்னன்னா, பிறந்த குழந்தைக்கு அப்பா அப்படிங்கிற அந்த உயிரை அறிவிப்பவள் தாயாக இருப்பாள். அப்போ இந்த இடத்துல அறிபவன் அப்படிங்கிறது அந்த குழந்தை, அறிவிப்பவன் அப்படிங்கிறது தாய், அறியும் பொருள் அப்படிங்கிறது தகப்பன். இது ஒரு உதாரணத்திற்காக. அதே போல தான் நம்ம கண் ஒரு பொருளை காண்கிறது, காண்பதற்கு உள்ளே ஒரு ஒளி துணையாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த ஒளி அறிவிப்பவனாக இருக்கும், அனுபவிப்பவன் நாம இருப்போம். அப்போ அறியும் பொருள் நமக்கு எதிரே இருக்கும் பொருள். யாராவது அதை சுட்டி காட்ட வேண்டும் அல்லவா, இது இன்ன பொருள் என்று. அந்த ஒளியாக நம்முள்ளே பொருந்தி நின்று அனைத்தையும் அறிவிப்பவனாக இருப்பவன் இறைவன். அவன் நம் உள்ளத்திற்குள்ளே ஒன்றியிருக்கின்றான் அப்படிங்கிற அந்த உண்மையை நாம் தெரிந்து கொள்ளும் போது நம் மனதிலே இருக்கின்ற அஞ்ஞானம் அப்படிங்கிற இருள் நீங்கி ஞானம் என்னும் ஒளி பிறக்கும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். நம்ம சிவபித்தன்
கற்பித்தன் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க.